உங்களோட அம்மாக்களுக்கு எந்த அம்மாக்கள் எல்லாருக்கும் பொது விஷயம். இது யார் சம்பந்தப்பட்ட எதுவும் இல்லை. வந்து சேர்ந்து கொள்ளுங்க. இவருக்கு நீதி கிடைக்கல, நாளைக்கு உங்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்துதான். சுகாதார அமைச்சர் சகோதரத்துக்கும் இவர் பிரதர் சொன்ன மாதிரி உங்களோட சகோதரத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நாளைக்கு இப்படி ஒன்றுனாலும் இல்லை இருக்க 4-5 பேர் 10 பேர் நாங்கள் வருவோம். சரிதானே? இதை வந்து உண்மையா இந்த டாக்டர்ஸ்மாருக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் கொடுக்குது. ஒரு பார்லிமெண்ட் எம்பிக்கு நிகரான வெஹிக்கிள் பெர்மிட்ல இங்க புள்ள இருந்து ரெண்டுமே ஒண்ணுதான், வேற வித்தியாசம் இல்லை. அங்க தாயை கொண்டாங்க, இங்க பிள்ளைய கொண்டாங்க. இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. இது பிறந்து ஒரு நாளான பிள்ளை, பிள்ளைகிற முகத்தை தாக்கி காட்டே இல்லை. இந்த கொலை, இந்த மருத்துவ சிசு கொலை நடந்ததுக்கு காரணம் 7ஆம் ஆண்டுல வேலை நடக்கு, 5ஆம் ஆண்டுல வேலை நடக்குன்னு சொல்லி 7ஆம் ஆண்டுல அதிகப்படியான 2 ஏயோ என்னது ஒரு குட்டி பார்க்கறது. இன்னைக்கு ஒரு புள்ள ஒரு சிசு மரணம் அடைஞ்சது. இது அவங்களுக்கு வைத்தியசாலையை பொறுத்தவரை இது ஒரு தகவல். ஒரு நாளைக்கு 10 பேர் சேர்த்தா இது 11வது தகவல் முடிஞ்சு போகுது. இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா வர துயரம். இதுக்கு யாரு பொறுப்பு? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி கொண்டு போறாங்க. இந்த முதலாவது இந்த வைத்தியசாலையில தரப்படுற ரிப்போர்ட் வந்து தரமான ரிப்போர்ட்டை உண்மையே தான் செய்யறார். கௌரவ சுகாதார அமைச்சர் தலையிட்டு சுகாதார அமைச்சர் பார்வைக்கு கீழே ஒரு கொண்டு நீங்களே எப்படி நீதியை தருவீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிள்ளைய கொண்டது ஒரு நாள் வயது கொண்ட அந்த சிசுவை கொண்டது அல்லங்க கொலகாரங்க. வடமாகாணத்துல இப்படியான சம்பவம் நடக்கிறது முதல் முறையா? இன்றைக்கு நடந்திருக்க விஷயம் முதல் விஷயம் இல்லை, இதுவே கடைசியான விஷயம் இல்லை. 2 வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது. பாருங்க, அந்த பிள்ளைய பார்க்கும்போது ஒரு சிரிப்பை கூட பார்க்க முடியல. இறந்த அந்த பிள்ளைய தான் பார்க்க கிடைக்குது. ஒரு சின்ன சிரிப்பை கூட பிள்ளைய சிரிப்பு சொன்னதுமா வந்தான். இங்க வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதே டாக்டர் வெளியே பிரைவேட்ல நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோன்னா பார்க்கல வந்து. உண்மையிலே இவர் ஒரு துணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்துல, இந்த வட மாகாணத்துல, இந்த இலங்கையில யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார். நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சத காலமா நாங்க ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலே இங்க வந்து நிறைய பிள்ளை நடைபெற்று இருக்கிறது. இன்னைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி, அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும் என்று சொல்லி நாங்க இந்த இடத்துல நாங்க எல்லாருமே இந்த அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால நாங்க நிக்கிறோம். இந்த ஒரு உயிரை இனிமேல் எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அதுக்காக தான் நாங்க கொண்டு கூடி இருக்கிறோம். கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிற கோரிக்கை, இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல, இந்த உள்ளக விசாரணையில, இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபாரிசில சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இங்க இருக்கிற ஜேஎம்ஓமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன், நேற்று இந்த குழந்தை இறந்ததாக 11:30 என்ன போல சொல்லி நாங்க கேட்க 11:30 கோல் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க. ஆனா நாங்க பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல, நான் சொல்றேன், எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கோல் பண்ணி கேட்ட நேரம் 8 மணிக்கு அவங்க கோல் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல்ல 11 மணிக்கு இறந்த பிள்ளைய நாங்க போய் பாக்குறோம், 8 மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான், பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம். அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே. இவர்களுடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அந்த தாய், இவருடைய மனைவி, அவங்களோட அந்த பன்னீர் குடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க, என்ன சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 32 மணித்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை. அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அங்க அதுல இருந்தவங்க அசட்டையினமா இருந்திருக்கிறாங்க.
ஆகவே இது முழுக்க முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. மன்னார்ல சிந்து இறந்த தாய் இறந்தது, வவுனியாவுல பிள்ளை இறந்திருக்கு, வேறொரு வித்தியாசம் இல்ல, விஷயம் எல்லாம் ஒன்றுதான். அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே எங்கட உறவுகள் தான். ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும், இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும். நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம். நம்பிக்கை ஒன்று வந்துச்சு, அவ நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு. ஏதா பிள்ளையோட கை கால் எல்லாம் ஊசி குத்தி இருக்காங்க. பிள்ளை ஈரோட இருக்கிற மாதிரியே எனக்கும் தெரியல. இந்த 2 நாளா பார்த்ததுல இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அவ உடனே சொல்லிட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம், நாங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு இதை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மதியம் போல என்னன்னா, இந்த டிஜி சார் அந்த ஏழாத புள்ள இந்த மனைவிக்கு வருத்தம் தாங்கினா நடக்கக்கூட ஏழாம இல்ல பிள்ளைய டிஜியை சந்திக்கணுமான்னு சொல்லி அந்த வீல் சேர் எடுத்துட்டு நேசாக்கள் வராங்க, இவங்க கூட்டிட்டு போவார். அவர் நல்லா தானே இருக்காரு, வந்து இங்க பார்க்க வேண்டியது தானே. நல்லா இருந்தவர் இந்த ஏழாத பிள்ளைய வண்டியில வச்சு அதை கூட்டிட்டு போறதுக்கு, அதோட நான் சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்து எங்களை சந்திச்சார். எனக்கு இந்த கௌரவ சுகாதார அமைச்சர் அவர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை வெளிப்படையா அவர் மூலமா ஒழுங்கான தீர்வு வந்து எடுத்து தரது, மருத்துவ அறிக்கையை வந்து ஒழுங்கா அவர் மூலமா இங்க வந்து ஒரு குழு அமைச்சு எனக்கு எடுத்து தரது.